வணக்கம். நமது வீட்டில் மற்றும் கடைகளில் பணம் மற்றும் தானியங்கள் எப்பொழுதுமே நிரம்பி இருக்க நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் தயாரிக்கும் முதல் ரொட்டியை நம்ம பசுவுக்கு தாங்க கொடுக்கணும். கடைசி ரொட்டி தயாரிப்போம் இல்லையா, அந்த ரொட்டியை நாய்க்கு கொடுக்கணுங்க. இதை மறந்துடாதீங்க. இதை நீங்கள் தினமுமே செஞ்சுக்கிட்டு வரணும். பிறகு நம்முடைய வீட்டில் நடுப்பகுதியில் துளசி செடி வைப்பது மிக மிக நல்லது. நடுப்பகுதியில் எங்கள் வீட்டில் வைக்க முடியாதுன்றவங்க வெளிப்பகுதியில் வடகிழக்கு திசையில் துளசி செடியை வைப்பது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் வாசம் புரிவாங்க. அப்புறம் கோயில்களில் இருக்கும் வில்வ மரம் இருக்கும் இல்லையா, அதாவது சிவன் கோயில்லனா வில்வ மரம் நிறையவே இருக்கும். நீங்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அங்கே நீங்கள் எதை கொண்டு அர்ச்சனை செய்கிறீங்கன்னா, பால், தேன், ரோஜாப்பூ, குங்குமம், கருப்பு எல், இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அந்த வில்வ மரத்துக்கு அர்ச்சனை செய்து வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் பணத்துக்கும் தானியத்துக்கும் பஞ்சம் என்பதே வராதாங்க. சரியா? நன்றி.